கும்பராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலே இருந்து ஆரம்பிக்கின்றார். வளர்பிறையாக சந்திரன் மனோகாரகம் சிறப்பாக இருக்கின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே சனி சூரியன், சனியோடு இன்னொரு சேர்க்கை பெற்றால் ஜென்ம சனியால் பாதிப்பு இல்லை. எனவே இந்த மாதம் முழுவதும் ஜென்ம சனியால் பாதிப்பு இல்லை. அவ்வாறே இரண்டிலே ராகு இருந்தாலும் ராகுவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் ராகுவாலும் பாதிப்பில்லை. ராகுவோடும் கிரகங்கள் இருப்பினார், ராகுவாலும் பாதிப்பில்லை. இவற்றில் சுக்கிரன் புதன் சேர்க்கை, கோணாதிபதிகள் சேர்க்கை, 5க்குரியவர் புதன், 9க்குரியவர் சுக்கிரன், அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவது ராஜயோகம். அது தனஸ்தானத்தில் இருப்பதனால் இப்பொழுது ஏழரை சனியால் ஜென்ம சனியாலும் பாதிப்பில்லால் தனயோகம் அதிகரிக்கும். இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை வேறு இருக்கின்றது, அதுவும் மிக பலமானது. எனவே சுக்கிரன் அதீத பலம் கொண்டவராக இவ்வாரத்தில் அவர் வக்ரம் பெறுவதால் அந்த வக்ரம் பெறுவது உங்களுக்கு அதீத நன்மையை தான் கொடுக்கும். காரணம், சுக்கிரன் வக்ரம் பெறுகின்ற பொழுது அவர் ராகுவோடும் சேர்க்கை பெறுவது விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக ஒரு வக்ர கிரகம் ராகுவோடு சேர்க்கை பெறுவதோ கேதுவோடு சேர்க்கை பெறும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே இப்பொழுது எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருப்பதனால் தைரியமாக இருப்பீர்கள். முயற்சியிலே நீங்கள் தன்னம்பிக்கை அதிகமாக வைத்திருப்பீர்கள். என்னால் முடியும், இவை செய்து காட்டுவேன் என்ற விடாமுயற்சியும் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலமும் மிக அற்புதமாக இருக்கும். மற்றவர்களும் நல்ல விதமான ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். உறவுகளிடம் அன்பு அதிகரிக்கும். மற்றவர்களுடைய செயல்களையும்